உங்களுடைய எடிட்டிங் ஒர்க் ஃப்ளோவை செம ஸ்பீடாக மாற்ற போகிற இந்த 9 தரமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை என் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் செக் பண்ணுங்கள். அதுலேயும் எனக்கு அந்த 7th and 8th ரொம்பவே ஃபேவரட்டான டிப். உங்களுடைய ஃபேவரட்டான டிப் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஹே சாம்ஸ், வெல்கம் பேக் டு ஏவிஎம்சி ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரீமியர் ப்ரோவில் தரமான 9 வீடியோ எடிட்டிங் டிப்ஸ் தான். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த 9 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே ஷார்ட்கட்ஸை ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸை கஸ்டமைஸ் பண்ணி வைக்கிறது தான். எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி நான் அந்த ஷார்ட்கட்ஸை சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் பண்ணுற அதே தான் நீங்களும் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஷார்ட்கட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான். எடிட்குள்ளே போய்க்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ்னு இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேனல் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் பேனலில் நீங்கள் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மேபி உங்களோடதுக்கும் என்னுடைய கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் பேனலுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பிகாஸ் நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வாங்க நம்மளுடைய முதல் டிப் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ பொதுவாக நம்ம எடிட் பண்ணும்போது, அதாவது ரஃப் கட்டாக இருந்தாலும் சரி, ஃபேர் கட்டாக இருந்தாலும் சரி, எடிட்டிங்க்கு முக்கியமான ஒரு விஷயம் கட் பண்ணுறது தான். ஸோ கட் பண்ணுறதுக்கு ரேசர் டூலை யூஸ் பண்ணி கட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து Ctrl+K ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணலாம். நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த இடத்துல என்னுடைய, அதாவது எந்த இடத்துல எனக்கு வேணுமோ அந்த இடத்துல இந்த இண்டிகேட்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு F2 நான் ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு இங்கே கட் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னா, நான் என்னுடைய கீபோர்ட் ஷார்ட்கட்டை நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்கே நான் உங்களுக்கு போய் காமிச்சிடுறேன். கீபோர்ட் ஷார்ட்கட்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆட் எடிட் அப்படின்றத நான் F2 கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் தாராளமாக இந்த சர்ச் பாரில் போய் ஆட் எடிட்னு நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் தாராளமாக அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இங்கே ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு கீபோர்ட் ஷார்ட்கட் வந்துடும். அதில் உங்களுக்கு எந்த கீபோர்ட் கீ வேல்யூ வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குதோ அந்த கீ வேல்யூவை நீங்கள் கொடுத்துக்கலாம். தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஓவர்லாப் பண்ணுற மாதிரி கொடுத்துறாதீங்க. அது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிட் பண்ணுறது தான். இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னா, எதுலனா நம்ம கட் பண்ணி அந்த இடத்த வந்து நம்ம டெலிட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து டக்குன்னு கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். அண்ட் அடுத்து இந்த ஃபுட்டேஜ் வந்து எனக்கு நான் டெலிட் பண்ணணும். ஸோ டெலிட் பண்ணி திருப்பி இன்னொரு தடவை நான் டெலீட்டை ப்ரெஸ் பண்ணி எனக்கு வந்து இது சேர்க்கணும். அதாவது ரிப்பிள் டெலிட் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி ஈஸியாக அச்சீவ் பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நான் இங்கே வந்து கட் பண்ணிக்கிட்டேன். அதாவது F2 ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அடுத்ததாக நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம்னா, மவுஸ்லேருந்து கை எடுத்து டெலிட்டை ப்ரெஸ் பண்ணி டெலிட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, F2 ப்ரெஸ் பண்ணி நான் கட் பண்ண பார்த்தீங்களா, அது பக்கத்தில் இருக்கிற F3 ப்ரெஸ் பண்ணி திருப்பி நான் டெலிட் பண்ணி இங்கே செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மூலமாக என்ன ஆகுதுன்னா, எனக்கு டெலிட் ஆப்ஷன் வந்து F2 பக்கத்துலேயே இருக்கனால சிங்கிள் ஹேண்ட்லேயே என்னால் எடிட் பண்ண முடியுது. ஓகேங்களா? அதாவது ஒரே ஒரு கையை வச்சு என்னால் எடிட் பண்ணி முடிச்சிட முடியும். அதாவது ரஃப் கட்டை நான் சொல்கிறேன், கம்ப்ளீட் எடிட் இல்லை. ஸோ இங்கே நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, F2 வந்து நம்ம ஆட் எடிட்டை வந்து ஆப்ஷன் ஆட் பண்ணோம். அதே மாதிரி நான் இங்கே வந்து டெலிட் ஆப்ஷனை வந்து F3க்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், F3 வந்து நான் கிளியர்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் டெலிட்ன்ற ஆப்ஷன் நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் என்ன ஷார்ட்கட்டை நீங்கள் ஆட் பண்ணாலும் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட கீபோர்டில். அண்ட் அடுத்த ட்ரிக் என்ன அப்படின்னா, ஈஸி என்ன ஆட் பண்ணுறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம F9 ப்ரெஸ் பண்ணி ஈஸியாக அப்ளை பண்ணிப்போம். பட் ப்ரீமியரில் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு தடவை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அண்ட் கீ ஃப்ரேம்ஸ் இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் இதை செலக்ட் பண்ணி அண்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளே போய் அப்புறமா ஈஸியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு நீங்கள் அனிமேஷன்ஸ் நிறைய ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கலாம். ஸோ இது எப்படி நம்ம ஈஸியாக நம்ம பண்ணுறது, அண்ட் நான் வந்து எப்படி இதை ஈஸி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு F7 ப்ரெஸ் பண்ண அப்படின்னா எனக்கு ஈஸின்னு வந்து இங்கே அப்ளை ஆகிடுது. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னா, சேம் நம்ம இங்கே ஷார்ட்கட்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கன்னா ஈஸின்னு வந்து இங்கே ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதே கமெண்ட்டை வந்து நீங்கள் இங்கே சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் தாராளமாக உங்களுக்கு பிடிச்ச கீபோர்டில் வந்துட்டு, அதாவது கீபோர்ட் கீஸை வந்து நீங்கள் அசைன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ் அவுட் அப்ளை பண்ணுறது தான். சேம் கான்செப்ட். ஜஸ்ட் F8 நான் ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு ஈஸ் அவுட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அதையுமே நீங்கள் தாராளமாக கீபோர்ட் ஷார்ட்கட்ஸில் போயிட்டு உங்களுக்கு எது வேணுமோ, இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸ் அவுட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த கமெண்ட்டை நீங்களுமே அந்த இடத்துல சர்ச் பாரில் போட்டு சர்ச் பண்ணி நீங்கள் அதை தாராளமாக அசைன் பண்ணிக்கலாம். இது மூலமாக உங்களுடைய அனிமேஷன்ஸை நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ணுற மாதிரி ஸ்மூத்தாக மாற்றிக்க முடியும். இன்னொரு முக்கியமான டிப், இந்த வீடியோ கீழே ஒரு சின்னதாக சப்ஸ்கிரைப் பட்டன் ஒயிட் கலரில் இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான அனிமேஷன் வரும்னு சொல்றாங்க. ஸோ கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்களேன்.
ஓகே அடுத்து 5th and 6th ட்ரிக் என்ன அப்படின்றத சேர்த்து பார்த்துடலாம். லைக் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் மேபி இப்போ வந்து மவுஸ் ஒரு கையில் இன்னொரு கையில் கீபோர்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஜூம் இன் பண்ணணும்னா நீங்கள் மவுஸ் எடுத்துகிட்டு போய் கீழே போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜூம் இன் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்க. ஆர் வந்து ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி மவுஸ் ஸ்க்ரோல் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் எனக்கு வந்து அதுவுமே ஒரு ஷார்ட்கட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், லைக் ஒரு பட்டன் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதையுமே நீங்கள் தாராளமாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்னோடது ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா F1 ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு ஜூம் அவுட் ஆகும். அதே நேரத்தில் நான் F4 ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு ஜூம் இன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த கர்சர் அதாவது இந்த இண்டிகேட்டர் எங்கே இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். அதையும் நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய கீபோர்ட் ஷார்ட்குள்ளே போயிட்டு நான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் இன் அவுட்டை வந்துட்டு F1ல் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். F4ல் வந்துட்டு ஜூம் இன்னை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த F1ல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு இது இருக்கும். அதையுமே நீங்கள் அதாவது இங்கே ஆல்ரெடி ஒன்று இருக்காது எனக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதையுமே நீங்கள் பண்ண முடியும். பட் நீங்கள் ஏதாவது ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ப்ரீமியர் ப்ரோவில் இருக்கிற ஷார்ட்கட்டை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. பிகாஸ் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ட்விட்டரில் பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க பட் உங்களுக்கு வரல அப்படின்னா உங்களுக்கு சின்ன கன்ஃபியூஷன் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் தான். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்படி மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஜூம் இன் ஜூம் அவுட்டுமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மைன்யூட்டான எடிட் பண்ணணும், கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் உங்களுக்கு டைம் லைனை நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அடுத்ததாக என்னுடைய ஃபேவரட்டான 7th and 8th டிப் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. பட் இதை நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீமியரில் ஆக்டிவாக தான் இருக்கும். நீங்கள் எதுவுமே கஸ்டமைஸ் பண்ண தேவையில்ல. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கர்சர் இருக்குது, லைக் உங்களுடைய இண்டிகேட்டர் இருக்குது, நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டீங்க. இந்த லேயரில் அதாவது இந்த ஃபுட்டேஜில் உங்களுக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிற போர்ஷன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்பவே ஈஸியாக அந்த போர்ஷனை டெலீட் பண்ணிடலாம். ஜஸ்ட் 2-3 கிளிக்லாம் இல்லை, ரொம்பவே சிம்பிளாக கியூவை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற பார்ட் வந்து உங்களுக்கு டெலீட் ஆயிரும். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கியூவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற பார்ட் வந்து டெலீட் ஆகும். அது எதே நான் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டேன், எனக்கு இங்கே பேக்கில் இருக்கிற இந்த பார்ட் வந்து எனக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் அந்த இண்டிகேட்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு W ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் அதை ஃபுட்டேஜஸ் எல்லாமே போயிடும். ஸோ நான் இப்போ திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். கியூவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா முன்னாடி இருக்கிறது கட் ஆகும், W ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி இருக்கிறது கட் ஆகும். அதாவது இந்த இண்டிகேட்டருக்கு முன்னாடி பின்னாடி. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு தடவை பண்ணி காமிச்சிடுறேன். கியூவை ப்ரெஸ் பண்ணிட்டேன், எனக்கு அந்த கட் எங்கே இருந்துச்சோ அது வரைக்கும் அது கட் பண்ணி கொடுத்துருது. அதே நேரத்தில் நான் இந்த இடத்துல அதாவது இண்டிகேட்டரை வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு W ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக இந்த கட் எங்கே இருந்தோ அந்த கட் வரைக்கும் எனக்கு கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதில் உங்களுக்கு ஒருவேளை டவுட் இருந்துச்சு அப்படின்னா திருப்பி ஒரு தடவை ரீப்ளை பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது உங்களுக்கு ரொம்பவே லைஃப் சேவிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு ரஃப் கட் பண்ணும்போது அண்ட் ஒரு பெரிய வீடியோலாம் கட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? 9வது டிப் என்ன அப்படின்னா ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறது தான். இந்த ரேட் ஸ்ட்ரெச் டூல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக ட்ரிம் பண்ணுறதுக்கான ஒரு ஐகான் மாதிரி தான் வரும் உங்களுடைய கர்சர். அது அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி இங்கே வச்சிட்டிங்க அப்படின்னு வைங்களேன், உங்களுடைய ஸ்பீடு தான் இங்கே சேஞ்ச் ஆகுமே தவிர இங்கே உங்களுக்கு ட்ரிம் ஆகாது. இங்கே பாருங்கள், நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஒரு நார்மலான ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அதே தான் நான் இது கொஞ்சம் கூட என்லார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஸ்லோ மோஷன் கிடைக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஸ்பீட் அண்ட் டியூரேஷன் போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு அது தெரியும் பார்த்தீங்களா, இந்த ஆப்டிக்கல் ஃப்ளோ அது வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் தாராளமாக. மாற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது மூலமாகவே உங்களுடைய ஸ்பீடை வந்து நீங்கள் தாராளமாக அதாவது எக்ஸாக்டாக எனக்கு இந்த இடத்துல இந்த இடம் வரைக்கும் எனக்கு ஸ்லோவாக வரணும் ஸ்பீடாக வரணும் அப்படின்றது பட்சத்தில் உங்களுக்கு இந்த டூல் உண்மையிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி இது உங்களுடைய ஃபேவரட் டூலாக இருக்கலாம். மறக்காமல் அது என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே சாம்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் வச்சு எப்படி ஒரு தரமான ட்ரெண்டிங்கான டிரான்சிஷனை ப்ரீமியர் ப்ரோவில் பண்ணுறது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் AB.